வேலைக்கு போய் ஒரு வருஷம் தான் ஆகுது. அவனுக்கும் கண்டுட்டேன். என்னங்க? சொல்லு ஜீவி. என்ன உங்களுக்கு நீங்களே பேசிக்கிட்டே இருக்கீங்க ஏதோ? இல்லை இல்லை, ஆஃபீஸில் ஒரு சின்ன இன்சிடெண்ட், அதான் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். அப்படி என்ன இன்சிடெண்ட்? இந்த சதீஷ் பற்றி சொல்லியிருக்கேன்ல, வேலைக்கு சேர்ந்து ஒரு 6 மாதம் தான் இருக்கும் பார்த்துக்கோ. இப்போ திடீர்னு ப்ரமோஷன் ஆகி எனக்கு மேலே வந்துட்டான். அப்புறம் அந்த கிஷோர் இல்லை, என்னை கூட ஒன்றா படிச்சுட்டு ஆஃபீஸில் வந்து மீட் பண்ணுமே, அவன் 2 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் வாடகை வீட்டில் இருந்தான். இப்போ திடீர்னு என்னன்னா, மச்சான் வீட்டு பால்காய்க்கு பால் காய்ப்புக்கு வந்துருன்னு இன்விடேஷன் அனுப்பியிருக்கான். இதெல்லாம் பத்தாதுன்னு எனக்கு மேனேஜரு, வயசு 50 இருக்கும், எனக்கு கல்யாணம் ஆகலை, திடீர்னு வந்து எனக்கு வர வெனஸ்டே வெட்டிங் இருக்குது, எல்லாரும் கண்டிப்பாக வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். என்னங்க இது? எல்லாம் நல்ல விஷயமா தானே இருக்குது, அதுக்கு எதுக்கு நீங்கள் இவ்வளோ யோசிச்சுட்ருக்கீங்க? அப்படி இல்லை ஜீவி, எல்லாம் உடனே எப்படி நடக்குது? நம்ம மட்டும் நகராமல் அங்கேயே இருக்குமோ? எல்லாரும் எப்படி முன்னேறி போகிறாங்க? எதுவுமே புரிய மாட்டேங்குது. இப்போ அவங்க கதைகள் புரிஞ்சு என்னங்க நடக்க போகுது? இருந்தாலும் எப்படி இதெல்லாம் வந்திருக்கும்? ஒருத்தர் 6 மாதத்தில் ப்ரமோஷன் வாங்க, ஒருத்தர் 2 மாதத்தில் வீடு கட்டியாச்சு, ஒருத்தர் அடுத்த வாரம் கல்யாணங்க. நம்மளும் வாரம் வாரம் பைபிளை தூக்கிட்டு கோயிலுக்கு தான் போகிறோம். நம்ம அதே இடத்துல அப்படியே இருக்கோமே. அது வேற ஒன்றும் இல்லை, பைபிளை தூக்கிட்டு கோயிலுக்கு போகிறதுக்கு பைபிள் எடுத்து வாசிச்சிருக்கலாம் ஒரு நாளாவது. சீராக் ஞானம் 3வது அதிகாரம் 21வது வசனம். உனக்கு மிகவும் கடினமாக இருப்பவற்றை தேடாதே, உன் ஆற்றலுக்கு மிஞ்சியதை ஆராயாதே. உனக்கு அப்பாற்பட்ட செயல்களில் தலையிடாதே, ஏனெனில் உனக்கு காட்டப்பட்டவையே மனித அறிவுக்கு எட்டாதவை. என்ன ஜீவி இது? எதை சொன்னாலும் பைபிள்ல இருந்து ஏதாவது ஒரு வசனம் சொல்ற. எனக்காகவே பைபிள் எழுதி வச்ச மாதிரி இருக்கு. நான் என்ன பண்ணாலும் பைபிள்ல இருக்கு. உங்களுக்காக இல்லைங்க, நம்மளோட ஒவ்வொருத்தங்களுக்காகவும் எழுதப்பட்டது தான். நம்மளோட வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப தொடர்பு இருக்குது பைபிளில். சரி, இனிமேலாவது உங்கள் ஆற்றலுக்கு மிஞ்சினதை தேடாமல் இருங்க, நல்லா இருப்பீங்க. இவன் எப்படி முன்னேறினா, அவன் எப்படி முன்னேறினா, இவன் எப்படி நாசமாக போனா, அவன் யாரு கூட ஓடி போனா, இதை பற்றி யோசிக்கிறதுக்கே நமக்கெல்லாம் நேரம் சரியாக இருக்குது. இதில் நமக்கு கடவுள் என்ன தந்திருக்காருன்னு மறந்தே போயிடுறோம். அதுவும் சரிதான்.